நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ஆம், எப்படின்னா சினிமா, இந்த அரசியல், இதில் அரசியல்னு எடுக்க முடியாது, சினிமான்னு எடுக்க முடியாது. சினிமா ஏற்கனவே நம்ம ஜனநாயகம் பற்றி ஏற்கனவே பேசியிருக்கோம். இப்போ ரொம்ப முக்கியமாக ஒரு செய்தி படிக்கும்போது ரொம்ப ஒரு மாதிரி வித்தியாசமாக தோணுச்சு. வித்தியாசம் என்ன? ஒரு மரணம். அந்த மரணம் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக தோணுச்சு. அது யாருடைய மரணம் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா, அக்னிவேஷ் அகர்வால் அப்படின்னு. இந்த பேரை கொஞ்சம் கேட்ட மாதிரி இருக்கா? அனில் அகர்வால் அப்படின்ற ஒரு பேருக்கும், வேதாந்தா அப்படின்ற அந்த பேருக்கும், அதுக்கப்புறம் தூத்துக்குடியில் ஸ்டெர்லைட் அப்படின்ற அந்த பேருக்கும் உள்ள ஒற்றுமை அது என்னன்னு தெரியுது இல்லையா? அதை பற்றின விஷயங்களை பேச போகிறோம். நான் கசாலி டிகோட்ஸ். சினிமா, உலக செய்திகள், உள்ளூர் அரசியல், சமுதாய கருத்துக்கள் அனைத்தையும் விருப்பு வெறுப்பு இல்லாமல், சார்பு இல்லாமல், தரவுகளோடு பேசக்கூடிய ஒரு சேனல். உங்களுடைய ஆதரவு, சப்ஸ்கிரைப் செய்து நண்பர்களுக்கு பகிர்ந்து ஆதரவு தாருங்கள். இப்போ ரொம்ப முக்கியமாக என்ன பேச போகிறோம்னா, இப்போ வேதாந்தா பற்றி கொஞ்சம் லேசாக அப்படி பேசிடலாம். என்னென்னா, இந்த மரணம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரப்போகுது. வேதாந்தா குரூப் யார், அவங்க என்ன அப்படின்னா, இப்போ டிபி அகர்வால் அப்படின்னு ஒருத்தர் நார்த் இந்தியன். அகர்வால்ன்றதுனாலே ஷர்மா, அகர்வால் இப்படின்னு சொல்லி பேர் வந்தாலே நார்த் இந்தியன் தான். அவருக்கு 2 மகன்கள். ஒருத்தர் நவீன் அகர்வால், இன்னொருத்தர் அனில் அகர்வால். 2 பேருமே வேதாந்தா குரூப்போட இயக்குநர்கள், முக்கியமான பொசிஷன். அவங்க தான் ஓனர்ஸ், மெயின் ஓனர்ஸ். அதில் அனில் அகர்வால் அப்படிங்கிறவரோட மகன் அக்னிவேஷ் அகர்வால். இவர் 49 வயசு. அவர் அமெரிக்காவில் இருக்கிறார். சரி, இப்போது இது என்னென்னா, இவர் அக்னிவேஷ் அகர்வால் ஒரு 1976 பிறந்தவர். ஏன் இவரை பற்றி டீட்டெயிலாக சொல்கிறோம்னா, அந்த விஷயம் தான். இப்போ அங்கே அஜ்மீரில், ராஜஸ்தான் அஜ்மீரில் அங்கே படித்தார். அப்புறம் யூஎஸ்ஏல மேலே படித்தார். அப்புறம் வெளியில் ஃபினான்ஸ் பற்றி, தொழில் பற்றி எல்லாத்தையும் நிறையா படிச்சுட்டு வந்தார். அதுக்கப்புறம் இவர் படிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அப்பாவோட சொத்து இருக்குது, அப்பாவோட வளம் எல்லாம் இருக்குது, கம்பெனி இருக்குது, வேதாந்தா குரூப் இருக்குது, இங்கே ஸ்டெர்லைட் ஃபேக்ட்ரி இருக்குது. இது எல்லாத்தையும், இது போக இந்துஸ்தான் ஜிங்க்கு இப்படின்னு முக்கியமான இந்துஸ்தான் ஜிங்க்கில் அவர் சேர்மேனாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபுஜேரா கோல்டு, அங்கே ஃபுஜேராங்கிறது யுஏஇயில் ஒரு எமிரேட்ஸ். ஸோ ஃபுஜேரா கோல்டு அப்படிங்கிறதுல இவர் ஆரம்பித்த ஒரு கம்பெனி. அது போக இவர் ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான டைரக்டர்ஸ் டீமில் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ். அப்படின்னா தால்வண்டி சாபோ பவர் லிமிடெட், அதாவது டிஎஸ்பிஎல் அப்படின்னா ஒரு லார்ஜஸ்ட் ப்ரைவேட் பவர் பிளான்ட் எங்கே பஞ்சாபில். அதில் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ் முக்கியமான. ஸோ பெரிய குரூப்பு. இந்த குரூப்போட இது அவங்களுடைய சொத்து மதிப்பு அப்படின்னு எடுத்தாச்சுன்னா 2,36,000 கோடி, 2.36 lakh crore அப்படிங்கிற அளவுக்கு கிட்டத்தட்ட 28-29 பில்லியன் US டாலர் அவங்க சொத்து மதிப்பு. இப்போ ரொம்ப முக்கியமாக இந்த அக்னிவேஷை பற்றி என்ன பேசுகிறோம்னா, அக்னிவேஷ் 2 நாளைக்கு முன்னாடி ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போயிட்டார். ஸோ இது இறப்புங்கிறது சாதாரண விஷயம் தானே அப்படின்னா, நார்மலாக நிறைய இடங்களில் கலவரத்தில் இறக்குறாங்க, நோய்வாய்ப்பட்டு இறக்குறாங்க, ஆக்சிடெண்ட்டில் இறக்குறாங்க. இறப்பு சாதாரண விஷயந்தான். ஆனால் இந்த இறப்பு அப்படின்னா இதுக்கும் இங்கே ஒரு மே 22, 2018 தூத்துக்குடி, அங்கே 13 பேரை சுட்டு கொண்டாங்க இல்லையா? அதுவும் ஒரு மரணம் தானே. அந்த மரணத்துக்கும் ஒரு என்ன ஒப்பீடு அப்படிங்கிறது தான். இப்போது இதை எப்படின்னா, இது எதையும் ஹைலைட் பண்ணி ஏற்றி இறக்க சொல்கிறதுக்கு இல்லை. வேதாந்தா குரூப்போட ஓனரோட பையன் அக்னிவேஷ், அவர் 49 வயசு. அவர் பனிச்சறுக்கு விளையாடும்போது அங்கே ஆக்சிடெண்ட் ஆகி இங்கே இதில் நியூயார்க்கில் அங்கே ஒரு முக்கியமான ஒரு டாப் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டலில் இது எடுத்தார், ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனாலும் கார்டியாக் அரெஸ்ட்டு, ஹார்ட் அட்டாக்கில் இறந்து போனார். ஓகே, இப்போ அவர் இறந்து போனோடனே அவங்க அப்பா அனில் அகர்வால் அவர் போட்டிருக்க ட்வீட், அப்புறம் அவருக்கு ஆறுதல் சொல்லி நம்ம பிரைம் மினிஸ்டர் மோடி போட்டிருக்க ட்வீட் ரொம்ப முக்கியமானது. எனக்கு உலகமே இருட்டாயிருச்சு, ரொம்ப ஒரு மாதிரி அதை சொன்னது. அதுக்கப்புறம் அவர் கொடுத்த பேட்டி இதெல்லாம் கொஞ்சம் படித்து பார்க்கும்போது, அவர் மகன் 49 வயசு மகன் இறந்ததை
அவரால் வந்து சகிச்சிக்கவே முடியல, தாங்கிக்கவே முடியல அப்படின்னு வந்து ஒரு தந்தையாக வந்து கதறாரு. எப்போவுமே வந்து எப்படின்னா, ஒரு எந்த ஒரு வீட்லேயும் வந்து எப்படின்னா, மகன் தந்தைக்கு கொல்லி போடக்கூடிய சுச்சுவேஷன் வரும். ஏன்னா வயசானவங்க வந்து ஒரு கட்டத்தில் வந்து அவங்க வந்து இந்த உலகத்தை விட்டு போகிறதும், அப்புறம் புதுசாக வந்திருக்கவங்க வந்து அவங்களுக்கு கொல்லி வைக்கிறதும் அல்லது அடக்கம் பண்ணுறதும் அப்படின்னு சொல்லி அந்த இது நடக்கும். ஆனால் ஒரு ஒரு சாபமான ஒரு சூழல் எப்படின்னா, அப்பா வந்து மகனுக்கு கொல்லி வைக்கிறது. அது வந்து வாழ்க்கையில் வந்து யாருக்கும் நிகழவே கூடாத ஒரு சாபமான சுச்சுவேஷன். அந்த சாபமான சுச்சுவேஷன் வந்து அனில் அகர்வாலுக்கு வந்திருக்கு. சரி, இப்போது இவருக்கு தான் மகன் இறந்த உடனே அவருக்கு எவ்வளோ பெரிய துக்கமாக இருக்குது, தாங்க முடியாத துக்கம். உலகமே எல்லாமே இருட்டாயிருச்சு. எதுக்குடா இந்த வாழ்க்கை, இந்த உலகத்தில் வந்து பணம் காசு எதுக்கு இந்த வாழ்க்கை அப்படின்னு புலம்பி தீர்த்துருக்கிறார். சரி, அப்போது தூத்துக்குடியில் 13 பேர் இந்த ஸ்னைப்பர் ஷாட் வச்சு அப்புறம் ஸ்னோலின் அந்த வாயில் இதெல்லாம் சுட்டாங்களே, அந்த உயிர் இருக்கு இல்லையா, அந்த உயிர் சம்மந்தப்பட்ட குடும்பங்கள் இதெல்லாம் வந்து என்ன ஒரு சாதாரண பள்ளி மாதிரி, எலி மாதிரி, பூனை மாதிரி ஒரு சாதாரண மிருகங்களா, சாதாரண விலங்குகளா? மனிதர்கள் தானே. ஏன் அந்த உசுறுனா மட்டும் உசுறு, இந்த உசுறுனா? ஸோ இது சொல்ல வர விஷயம் என்னென்னா, வாழ்க்கைக்கு பணம் வேணும், தொழில் வேணும், பெரிய பெரிய தொழில். அவங்க வந்து காப்பர் வந்து இந்தியாவோட ஒரு 40% காப்பர் உற்பத்தி, அதோட தேவைகள் வந்து தூத்துக்குடியில் இருந்த இது மட்டும் அந்த வேதாந்தா குரூப் ஸ்டெர்லைட் காப்பர் பிளான்ட்டு அங்கேருந்து மட்டும் கிடச்சது. ஓகே, அதை நிறுத்தியாச்சு. நிறுத்தினதுக்கப்புறம் பெரிய அளவுக்கு வந்து அங்கே வந்து ஒரு 5000 பேர் நேரடி வேலைவாய்ப்பு, 25,000 பேர் மறைமுக வேலைவாய்ப்பு, அதெல்லாம் சரிதான். ஆனால் அதெல்லாம் தாண்டி லட்சக்கணக்கான பேருக்கு வந்து ஸ்கின் டிசீஸ், கேன்சரு, அப்புறம் வந்து ஏர் பொல்யூஷன், காற்று மாசுபட்டுறது அப்படின்னு, அப்புறம் சாயில், தண்ணி எல்லாமே வந்து ஏகப்பட்ட பொல்யூஷன் ஆச்சு. அதுக்கப்புறம் கடல் வளம், மீன் வளம், இதெல்லாம் வந்து நிறையா வந்து பாதிக்கப்பட்டுச்சு. அப்போது அதெல்லாம் பரவாயில்லையா? சரி, அப்போது அதுக்கு வந்து எந்த இடத்துல இந்த வளங்கள் பாதிக்கப்படாத இடத்துல வந்து இது பண்ணணும் அப்படின்றது இல்லாமல், மக்கள் வந்து இங்கே இருக்க தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் வந்து மக்கள்லாம் விலங்குகளாக ட்ரீட் பண்ணி, என்னோடய பணம் நான் வந்து எங்கேயோ ஒரு இடத்துல சுகமாக நல்ல சௌரியமாக ரொம்ப வசதியோடு உட்காந்துருப்பேன். இப்போது என்னோடய ஆலை வந்து எங்கள் தூத்துக்குடியில் இருக்கட்டும், இல்லை சென்னையில் இருக்கட்டும், இல்லை எங்கேயாவது இதில் வந்து ஏதாவது ஒரு கடற்கரை நகரத்தில் எங்கேயாவது இருக்கட்டும், மக்கள் வந்து அங்கே மாசுனால சாகட்டும், என்ன வேணாலும் பண்ணட்டும். எனக்கு என்னோடய வளம், பணம் ஒரு 2.36 lakh crore, இவ்வளோ லட்சம் கோடி, 2.25 லட்சம் கோடி, 2.5 லட்சம் கோடி, இவ்வளோ சொத்து. இந்த சொத்தை வந்து என்ன செய்ய போகிறாங்க? அந்த இறந்து போன அக்னிவேஷ் அகர்வால் வந்து அதை கொண்டு போகிறாரா? அவரோட பங்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அங்கே இன்னொரு உலகத்துக்கு போகும்போது போவாரா? சரி, இதில் ஒருவேளை ஒரு சின்ன கற்பனை தான், ஒருவேளை இந்த அக்னிவேஷ் அகர்வால் வந்து வேதாந்தா குரூப்பில் ஒன் ஆஃப் த டைரக்டர்ஸ், அவர் வந்து ஒரு முக்கியமான பங்குதாரர், இறந்து போயிட்டார். 13 பேர் வந்து இங்கே சுடப்பட்டு, போலீஸ் ஃபோர்ஸை வச்சு இதை வச்சு சுடப்பட்டு இறந்து போனாங்களே, அவங்களும் அந்த அக்னிவேஷ் அகர்வாலும் இன்னொரு இடத்துல, இன்னொரு உலகத்தில் சந்தித்தா என்ன பேசிக்குவாங்க? இது வந்து ஒரு ஒரு துயரமான விஷயம். நம்ம மக்கள், தமிழ் மக்களோ, எந்த மக்களோ, இந்திய மக்களோ, உலக மக்களோ, மக்கள் தானே. அவங்கள வந்து ஒரு துச்சமாக நினச்சி, அவங்களோட உயிரை வந்து உயிரின இல்லாமல் ஒரு கூந்தல் மாதிரி ஒரு சும்மா அப்படி ரொம்ப 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 மோசமாக ட்ரீட் பண்ணி, அப்போ நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னா அது என்ன வகையான மென்டாலிட்டி? நீ மட்டும் சம்பாதிக்கணும். இப்போ இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய என்ன சொல்ல பனியாஸ் வந்து எல்லா இடத்தையும் வந்து தன்னோட ஆக்கிரமிப்பில் வந்து பயங்கரமாக வச்சுருக்காங்களே. ஓகே, அவங்களுக்கு 12 லட்சம் கோடி, 13 லட்சம் கோடி, 18 லட்சம் கோடி அவங்க சொத்து மதிப்பு அப்படின்னு சொல்லி உலகத்திலே பெரிய பணக்காரர்கள் லிஸ்ட்லாம் வர்றாங்களே, வரட்டும். யாரோட பணத்தில், யாரோட உழைப்பில்? அதை வந்து உழைத்தவனுக்கு வந்து அதுக்கான பங்கை கொடு. ஆனால் பெட்ரோலியம் ப்ராடக்ட் வந்ததுன்னா கம்மியான ரேட்டுக்கு வாங்கி அதே 100 ரூபா 101 ரூபாய்க்கு பெட்ரோலை கொடுப்போம். என்ன பண்ணாலும் இருக்கிற அத்தனை வந்து வளத்தை பூரா சுரண்டுவோம். அதுக்கப்புறம் வந்து ஏர்போர்ட்டாக இருக்கும், சீபோர்ட்டாக இருக்கட்டும், எங்கே போனாலும் வந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு சின்னதாக வந்து ஒரு அந்த அந்த சம்மந்தப்பட்ட கட்சிக்கு வந்து ஒரு நிதியை கொடுத்து போட்டு எல்லாத்தையும் நம்ம வந்து ஆக்கிரமிச்சுக்கிடுவோம்.
அப்படின்னா இது என்ன வகையான மனப்பான்மை? இல்லை இவ்வளோ காசு, ஒரு 18 லட்சம் கோடி, 15 லட்சம் கோடி, 20 லட்சம் கோடி, இந்த காசை வச்சுட்டு என்ன செய்ய போகிறீங்க? எப்படி பார்த்தாலும் ஒரு மனுஷனுக்கு வந்து நார்மலாக 80 வயசு 90 வயசு, ஒரு 70 80 வயசுக்கு அப்புறம் வந்து ஒழுங்காக சாப்பிட கூட முடியாது. அப்போது ஆசைப்படுறது தப்பு இல்லை, பெரிய தொழிலதிபர் ஆகிறது தப்பு இல்லை, எல்லாமே நல்லது. மக்களுக்கு நன்மை பயக்கிற வரைக்கும், அடுத்த உயிர்களுக்கு பெருசாக தீங்கு வராத வரைக்கும். அப்போது இந்த அக்னிவேஷ் வேதாந்தாவோட மரணம் வந்து மற்ற மக்களை வந்து துச்சமாக மதித்து காசு 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 பின்னாடி அலையிறாங்க இல்லையா, அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பாடம். அந்த பாடத்தை வந்து இந்த உலகம் வந்து ஒவ்வொரு முறையும் சொல்லிக்கிட்டே இருக்குது. இதில் வந்து மகாபாரதத்தை வந்து யட்சன் சொன்னதாக சொல்லுவாங்க. அதாவது நான் கேள்விப்பட்டது என்னென்னா, யட்சன் சொன்னதா ஒவ்வொரு நாளும் மரணத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் இந்த மனிதன் தான் மட்டும் நிரந்தரமாக சாஸ்வதமாக இங்கே இருப்போன்னு நம்புகிறானே, அதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய ஐரணி அப்படின்னு சொல்லி மகாபாரதத்தில் யட்சன் சொன்னதாக கேள்விப்பட்டிருக்கேன். அப்போது இந்த மாதிரி உலகத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் மரணம் வந்து நம்ம கண்ணு முன்னாடி நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ வந்து அக்னிவேஷ் அகர்வால் வந்து இறந்து போன மாதிரி ஒரே ஒரு நாள் நைட் ஏர்லி மார்னிங் ஹார்ட் அட்டாக்கு சொல்லி முடிஞ்சு. அப்போது இவ்வளோ பேராசை நீ வந்து டெவலப் பண்ணு, மற்ற உயிர்களை வந்து கொலை பண்ணாமல், மற்ற உயிர்களை வந்து துச்சமாக மதிக்காமல், எல்லோரும் வேணும், எல்லோரும் எல்லாருக்கும் வேணும், தான் வந்து நீ டெவலப் பண்ணு. லட்சம் கோடி இல்லை, கோடி கோடி கொண்டு வா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த அடுத்தவங்களோட மரணம், இந்த மரணத்துக்கு கொஞ்சம் கூட வந்து வலிக்க, அந்த 13 பேரை கொன்னாங்களே, அப்போ வந்து அனில் அகர்வாலுக்கு வலிச்சதா? அவர் ஏதாவது சொன்னாரா? வலிக்கலையே. அதுக்கப்புறமும் வந்து நான் வந்து இதை திரும்ப திறக்கணும் அப்படின்னு கோர்ட்டில் கேஸ் போட்டு காசை கொடுத்து கேஸை போட்டு நடத்தினாங்களே. இது வந்து எந்த விதமான இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டுக்கு, பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு எதிரானது இல்லை. ஆனால் மக்களுக்கு எதிராக எது நடந்தாலும் அது நல்லதில்லை அப்படிங்கிறது தான் நம்ம சொல்ல வர்ற முக்கியமான ஒரு செய்தி. அடுத்து இன்னொரு வேறு முக்கியமான செய்தியோடு அடுத்தடுத்து சந்திப்போம். நன்றி.